La 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 la. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங் அண்ட் குக். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஒரு ப்ரோட்டீன் தோசை ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போது ஒரு அக்யூட் பேண்டமிக் டைமில் இருக்கோம். தோ வி ஆர் அவுட் ஆஃப் லாக்டவுன். நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டாலும் நம்ம ஸ்டில் ஒரு நியூட்ரிஷியஸாக ஒரு ஹெல்தி ஃபுட்டாக அப்பப்போ அவங்க சொல்கிற ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு நம்மளை சேஃபாக இன்னும் நம்ம வச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ வி ஆர் நாட் ஸ்டில் அவுட் ஆஃப் டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்லேயே ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் பேக்காக ஒரு தோசை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு ஊற வைக்கிற டைம் தான். மற்றபடி ப்ரிப்பேரிங் இட் லைக் அ தோசா ஆஸ் வி ஆல் டூ டெய்லி நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு நார்மல் தோசா ப்ரிப்பரேஷன் தான். ஸோ வித் ஆல் த ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீன் பேக், கம்ப்ளீட் நியூட்ரிஷன் பேக். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு ஒரு கப் எடுத்துருக்கோம். ஸோ பச்சை பயிறு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம முளைக்கட்டி சாப்பிடுவோம். இதை இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம். அந்த 8 hours ஊறினாலே அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அடுத்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 1/2 cup எடுத்துருக்கோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நமக்கு வெயிட் லாஸ் முதற்கொண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அடுத்தது கொள்ளு 1 cup எடுத்துக்கலாம். கம்பு எடுத்துருக்கோம். கம்பு 1 cup எடுத்துக்கலாம். இது கூட மூக்கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை, அது 1 cup எடுத்துக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னாக்கா வரகரிசி 1 cup. ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம நியூட்ரிஷனுக்கோசரம் நம்ம செலக்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவோம். பட் இதை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 8 hours நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீவியஸ் டே நைட் ஊற போட்டோம்னா நெக்ஸ்ட் டே காலையில் அரைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஊற போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஊற வச்சது. ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த ஒவ்வொரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊறி நிறைய வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ நமக்கு ஒரு 2-3 daysே நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோ குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இது 8 hours இது நல்லா ஊறி இருக்கு. இது கூட ஒரு 10 பல் பூண்டு, நம்ம தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, சோம்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஜஸ்ட் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மைய அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது திருப்பி நம்ம கிரைண்டரில் நம்ம அதெல்லாம் கூட சேர்த்து அரைக்க தான் போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையோட சேர்த்து அரைச்சிருக்கோம். நம்ம ஊற வச்சது, நம்ம பூண்டு, வரமிளகா, சோம்பு, உப்பு எல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சு அடமாவு கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கோம். ஸோ இது அரைச்சோன்னே யூஸ் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஊறணும்லாம் தேவையில்லை, நமக்கு புளிக்கணும்னு தேவையில்லை. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி அடை மாதிரியோ இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்த தோசை மாதிரியோ நீங்கள் எப்படி வேணால் ஊற்றிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஊற்றி எடுத்திருக்கோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா உங்களுக்கு டெம்பராக நல்லா மொறுன்னு வரும். ஸோ எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.